விஜய் சார், நீங்க 2500 பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி. அதாவது நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா வந்துட்டு எனக்கு வந்து விஜய் சார் எனக்கு 2500 வேணாம் இதெல்லாம் சொன்னாங்க. நல்லா இருந்தது. ராடு மைக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு மைக் போட்டுக்கேன் இல்லையா, மைக்கு அவங்களா சொல்லலை, யாரோ சொல்ல வச்சிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் கேட்கல. ஆல்ரெடி வந்து திமுக ஆட்சியில் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கேட்டு கொடுத்தாங்களா? இல்லை, அவங்களா வந்து கொடுத்தாங்க. இந்த தாய்மானவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எதுவும் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அப்போ என்னன்னு பார்க்குறீங்க? அவங்க 2000 ரூபா கொடுக்குறேன்னு திருப்பி சொல்லியிருந்தாங்க. நம்ம 2500. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு 4000 ரூபா, அதெல்லாம் நம்பி நாங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் 6 சிலிண்டர். ஒரு சிலிண்டருக்கே நாக்கு தள்ளி ஒரு 1.5 மாசம் கழிச்சு வந்துச்சு சிலிண்டரு. பட் நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் கேட்டு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு பையன் கமெண்டே போட்டான், என் மட்டும் அப்படித்தானே சொல்லி ஓட்டு போட்டேன், வாங்கினேன், நீங்க போட்டு விடுங்கண்ணேன்னு. அது மாதிரி ஏதாவது பாத்துக்கோங்க. நீங்க தரலனாலும் பரவாயில்ல, பட் நாங்க தர வேண்டாம்னு சொல்லி யாரையாவது வீடியோ மட்டும் போட சொல்லாதீங்க ப்ளீஸ்.